இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆனியனை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஓகேங்கிறவங்க இதோட விட்டுறலாம். கலர் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது மாதிரி பசைஞ்சு போடுங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க வறுக்கிற அளவுக்கு. எண்ணெய் சூடானோடனே ஒரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பக்கோடாக்கு காம்பினேஷனாக நான் சூடாக காஃபி போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான பக்கோடாவும் ரெடி வித் காஃபியோட. நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் டைம்லேயோ ரைனி சீசன்லேயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.